காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நானும் உங்களுக்கு ஸ்டுடியோ. இன்னைக்கு வந்து மெய்யழகர் படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அது டீசரவே பார்த்தோம். நம்ம டீசரி நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு கேட்சியாக இருந்தது. இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு. ஒரு 4 நாளில் படம் வருது. படம் பார்ப்போம், கன்ஃபார்ம் போய் தேட்டர்லாம் பார்க்க தான் போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுவே வந்து ஒரு சட்டில்டாக இருந்தது, எந்த ஒரு ஃபைட் இல்லாமல் சூப்பராக ஒரு ஒரு ட்ரெய்லர் கட் மாதிரி, ஒரு சீன் கட் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்கும் தெரியல, இதை பார்ப்போம் வாங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து கார்த்திக், கோவிந்த் வசந்த் மியூசிக்கு, பிரேம் டைரக்ஷன், சூர்யா ஜோதிகா ப்ரொடக்ஷன், அரவிந்த் சாமி ஜெனியூனாக இருக்காங்க டீம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, ட்ரெய்லர் பார்ப்போம். ஏன்னா 96 வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டீசர் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. ட்ரெய்லர் முழுசாக பார்ப்போம், அது எப்படி இருக்கு. ரெடி, 1 2 3. சமப்பிரியம் தஞ்சாவூர் கோயில். அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியா அருள்? உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன், பயப்படுறியா? அதான் இங்க பாருங்களேன், சிலப்பாங்களுக்கு ரோஸ்ட், புடலங்காய் உசிலி, ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னே தெரியலையே. டேய் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். யாரோ நினைக்கிறேன் சார் நடிச்சிருக்காரு. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். கையை உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுறோம் ஓல்ட் மேன். ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுவியா? உங்க கல்யாணத்துல என்ன முன்ன நான் சொல்றேன். இளையராஜா சாரா? சித்து பிளாக் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. அடிக்கிறாங்களா எல்லாம் ஆயிர கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் குஸ் வராங்க பாப்போமா. இது வந்து போற இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்துடுவார். அதான் செருப்பு மாத்தி போட்டுதான் புசு புசுன்னு வெரி சாஃப்ட். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தம் ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். டான்ஸ் ஆட வரான் மைக்கேல் ஜாக்சன். ஓடு. ஏய் ஏய் ஆர் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி. நல்வரவு. நீ ஹாப்பி? டபுள் ஹாப்பி தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யான உன் முன்னே ஈடின்றி வாழும் பேரன்பே என்று என்னமா அந்த பாட்டு கேட்கறதுக்கு ஃபுல்லா தமிழ் தான். சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு, இதெல்லாம் பாக்கிறதுக்கு. ஆமா பிரேம், எல்லாம் இறந்த காலமாத்தா, கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், glorious past. ரைட்டா, வேற லெவல் ஒரு படம்டா. சம்பவம் இருக்குது, நிறைய இருக்கு படத்தை பற்றி சொல்றதுக்கு. என்ன சொல்றது, ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு அடிதடி இல்ல. இப்ப நான் பேசுறதே ஒரு அமைதியா இருக்குல்ல. ஏன்னா ஒரு காமான ஸ்டேட்ல இந்த ட்ரெய்லர் நான் பாக்குறேன். ரொம்ப அறக்க பறக்கலாம் பார்க்கல, காமா வந்திருக்கு. அப்படி உட்காந்து பொறுமையா பார்ப்பேன் அப்படின்னு பாக்குறப்ப அப்படியே ஒரு சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ட்ரெய்லர்லாம் பார்ப்போம் போல எப்படின்னு டக் 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 கட் 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 சவுண்டுக்கு பறக்கும். காரு சேசிங், அது சேசிங், வண்டி சேசிங், புல்லட்டு, இது அருவா பறக்கும். ஒண்ணுமே இல்லை, அப்படியே ஆமா எமோஷன்ஸ் கேரி பண்ணிக்கிட்டே போகுது. கடையில லாஸ்ட் எண்டு வரப்ப ஆண்டவர் அந்த தூக்கி கொண்டு போயிடுறாரு. இப்படிதான் நினைக்கிற அந்த படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனக்கு இந்த மாதிரி படம் தான் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அந்த படத்துக்கு ஒரு மெயின் பில்லரா எனக்கு மியூசிக் தான் நினைக்கிறேன். நிறைய அழகா அப்படியே கொண்டு போய் முடிக்கிறத பாக்குற மியூசிக் ரொம்ப வந்து அற்புதமா இருக்கு கேட்கறதுக்கு. மியூசிக்ஸ்லேயே பாட்டு, எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கும். இதுல வந்து அந்த ஒரு வாடிவாசல் சாங் வருது, அது லாஸ்ட் பிட், அதை வச்சு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ட்ரெய்லரு. அப்புறம் சார் வந்து உலகநாயகன் கமல் சார் வந்து ஒரு உருகிற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துட்டாரு வேற.
பயங்கர கனெக்டா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. போய் பாக்குறப்ப எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. தியேட்டர்ல என்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. பிரேம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட்டே வந்து தஞ்சாவூர் அப்படியே காட்டுறப்ப எனக்கு விருதமா இருக்கு. ஐயோ இந்த ஷாட் நம்ம படத்துல வச்சிருக்கணும் மேடா, நம்ம படம் எடுத்தா அந்த மாதிரி ஒரு ஷாட். அவ்வளவு ரசிச்சு ஷாட். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில், ஏன்னா கோயில் உள்ள வந்து சினிமால யாரும் காட்ட மாட்டாங்க. இவங்க வந்து சினிமாவை அப்படி எட்ட போய் நின்று காட்டுறது ரொம்ப ஒரு தெரிஞ்சு யாருமே காட்டல நினைக்கிறேன். இவரு தான் போன படத்துல காட்டினாரு, அதோட இவர் தான் காட்டுறாரு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வந்து கோயிலை காட்டுறது ரொம்ப விஷயமா இருக்கு. ஸோ கம்பேக்ட் ஆக்டர்ஸ் என்ன சொல்றது, பயங்கரமா நடிச்சிருக்காங்க. இதுல பார்த்த வரைக்கும் சொல்றேன். படத்தை பார்த்தா தான் நம்மளுக்கு முழுசா தெரியும் எப்படி இருக்கும் தெரியல. 2 பேர் கேரக்டர் அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் தெரியல. அது லாஸ்ட் கொடுக்குற அந்த வழி வந்து எப்படி கனெக்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. படம் வரட்டும், பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நான் போய் தேட்டரில் பார்ப்பேன். நீங்களும் பாருங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.